காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாராய வியாபாரியாக வாழ்க்கையை தொடங்கிய தாதா ஸ்ரீதர் தனபால் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் புகுந்து கட்ட பஞ்சாயத்து, மிரட்டல், ஆள்கடத்தல், கொலை என ஏராளமான வழக்குகளில் சிக்கியதால் நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். துபாயில் பதுங்கியிருந்தபடியே அவனது அடியாட்கள் மூலம் காஞ்சிபுரத்தில் நில அபகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக ஸ்ரீதர் தனபால் மீது புகார்கள் குவிந்தன. அவனது வழக்கை விசாரித்த காவல்துறை உயர் அதிகாரியை செல்போனில் பகிரங்கமாக மிரட்டினார். அவனை சிவகாஞ்சியில் நடந்த அம்பேத் வளவன் கொலை வழக்கு தொடர்பாக ஆஜராக காஞ்சிபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆஜராகாமல் தொடர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் தாதா ஸ்ரீதர் தனபாலை தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றம் அறிவித்தது. இதையடுத்து ஸ்ரீதர் தனபால் குறித்து காவல்துறையால் ஊர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீதர் தனபாலுக்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்குவதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. இதில் 4 பங்களாக்கள், பல 100 ஏக்கர் நிலங்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் இந்த சொத்து முடக்க நடவடிக்கையால் வெளிநாட்டில் பதுங்கியிருந்து மிரட்டல் விடுத்து வரும் தாதா ஸ்ரீதர் தனபாலுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீதரை பிடித்து இந்தியா கொண்டு வரவும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.